தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அகோலால் அகோலிபால் என்பதின் பொருள் என்ன? எசேக்கியேல் 23 அதிகாரம் 4 அவர்களில் மூத்தவளின் பெயர் அகோலால், அவளுடைய தங்கையின் பெயர் அகோலிபால். அவர்கள் என்னுடையவர்களாகி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார்கள். இவைகளே அவர்களுடைய பெயர்கள். அகோலால் என்பதற்கு சமாரியா என்றும் அகோலிபால் என்பதற்கு எருசலேம் என்றும் பொருளாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவித்து அவர்களை அழைத்து வந்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்திலே கொண்டு வந்து சேர்க்க அவர் வனாந்திரத்தில் அவர்களை சோதித்து அனைத்தையும் அவர் அறிந்து அவர்களுடைய பாவங்களையும் மூர்க்கத்தனமான எண்ணங்களையும் கோபங்களையும் மோசேயின் மூலமாக அவர்களுக்கு மன்னித்து கிருபை செய்தார். அவர்களை அழைத்து வந்தார். ஆனாலும் தங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ரட்சித்து அழைத்து வந்த ஜீவனுள்ள தேவனை அவர்கள் முழுமையாக மறந்து போனார்கள். அவருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்காமல் போய்விட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலும் தேவன் நம்மை பாவத்திலிருந்து விடுவித்து அழைத்து வந்திருக்கிறார். அவரிடம் நம்மை தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம், ஜீவனுள்ள தேவனை விசுவாசிப்போம், எருசலேமின் வாழ்வை காண்போம். ஆமீன்.